ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. கடந்த நாளிலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தரும் ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்கள். இன்றைக்கு நம்மில் அநேகருக்கு இருக்கும் கவலையே என்னன்னா, நான் நினைக்கிறது ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது, நான் நினைக்கிறது ஒண்ணு ஆனா நடக்கிறது ஒண்ணு. கவலைப்படாதீங்க, நீங்க விரும்புகிறபடி காரியங்கள் நடக்கும். கர்த்தரை விசுவாசியுங்கள். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவர். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் தம்முடைய பிள்ளைகள் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிறவர். எத்தனை பேர் இந்த கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீர்கள்? விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் என்று சொல்லுங்கள். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி ஒரு கானானிய ஸ்திரீ வருகிறார். அவள் ஆண்டவரை பணிந்து கொண்டு தன்னுடைய மகளுக்கு இறங்க வேண்டும், அவள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று வேண்டுதல் செய்கிறார். ஆனால் ஆண்டவர் எதுவும் பதில் சொல்லவில்லை. சீசர்கள் கூட ஆண்டவரிடம், இவள் நம்மை தொடர்ந்து வருகிறாள், இவளை அனுப்பிவிடும் என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவர் அவளிடம் உறுதியான விசுவாசத்தை கண்டார். அப்பொழுதுதான் நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள் என்று சொல்லுகிறார். அந்நேரமே அவளுடைய மகள் சுகமடைகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பல வேளைகளில் நாம் நினைக்கிற காரியம், விரும்புகிற காரியம் தாமதமாகும் போது சோர்ந்து போய்விடுகிறோம். சோர்ந்து போய்விடக்கூடாது. நாம் நினைப்பதற்கும் அதிகமாகத்தான் நமக்கு செய்ய ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் நம்முடைய விசுவாசம் யார் மீது இருக்கிறது? யாராவது நபர்கள் மீதா, அல்லது உங்களுடைய ஆஸ்தி, செல்வம், வேலை, திறமை இவைகளின் மீதா? இவைகளின் மீது நம்பிக்கை வைத்துக் கொண்டு நாம் விரும்புகிறது நடக்க வேண்டும் என்று நினைத்தால் நடக்காது. முழுமையாக ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும். 100% அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் எல்லாம் நடக்கும். கானானிய ஸ்திரீ ஆண்டவர் எந்த பதிலும் சொல்லவில்லை என்று அவரை விட்டுவிட்டு போகவில்லை. விடாமல் அவரை பின்தொடர்ந்து வந்தாள். கடைசியில் அவள் விரும்பினதை பெற்றுக்கொண்டாள். எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நினைக்கிற நினைவுகளை அறிந்தவர் கர்த்தர் ஒருவர் மட்டும்தான். எந்த மனிதனாலும் உங்கள் நினைவுகளை அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் கர்த்தர் அதையெல்லாம் அறிந்து கொண்டு நீங்கள் விரும்புகிறபடி காரியங்களை செய்கிறார். அதில் எதுவும் தீமையானவைகள் அல்ல, எல்லாமே நன்மைக்கானவைகள் தான். கவலைப்படாதீர்கள். கர்த்தர் உங்களை குறித்து நல்லதுதான் நினைத்திருக்கிறார். அவரை மட்டும் பின்தொடருவதை விட்டுவிடாதீர்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் விரும்புகிற காரியம் என்ன? நீங்கள் நினைக்கிற காரியம் என்ன? அது அப்படியே நடக்க போகிறது. நீங்கள் விரும்பும் திருமண காரியமானாலும் சரி, பிள்ளைகளின் படிப்பானாலும் சரி, வேலையானாலும் சரி, சொந்த வீடானாலும் சரி, இல்லையென்றால் சரீர சுகமானாலும் சரி, பண தேவையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நீங்கள் விரும்புகிறபடி கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணி தருவார். நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாகவே எல்லாமே நடக்கும். தைரியமாக இருங்கள். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்ற வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் விசுவாசத்தோடு உம்மை பின்தொடர எங்களுக்கு கிருபைகளை தாரும். நாங்கள் விரும்புகிறபடி நீர் காரியங்களை வாய்க்க பண்ணி தருகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே,
ஆமேன் ஆமேன். இன்றைய கேள்வி, இவளை அனுப்பிவிடும் என்று சீஷர்கள் யாரை குறித்து சொன்னார்கள்? ஏ சமாரிய ஸ்திரீ, பி கானானிய ஸ்திரீ, சி மார்த்தாள், டி மரியாள். இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமேயானால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். தொடர்ந்து நம்முடைய RCM மிஷனரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.